மாடோடைய வந்து உரிமையாளர் யார் இருக்காங்க, அவங்க வந்து ரைட்டிங்ல கொடுக்கணும், கன்சென்ட் கொடுக்கணும். என்னன்னா இந்த மாதிரி வந்து கண்டக்ட் ஆஃப் ஜல்லிக்கட்டு ரூல்ஸ் இருக்கு 2017 கீழே வந்து அவங்க வந்து அந்த எல்லா ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண போறாங்க அப்படி வந்து அந்த ரிட்டர்ன்ல வந்து வாங்கணும். அந்த ஓனர்ஸ் ஆஃப் த புல் யார் வந்து புல்லோடைய இந்த மாடோடைய ஓனர் யார் இருக்காரு அவர் வந்து அந்த இதுல வந்து எழுதி கொடுக்கணும். அதே மாதிரி அந்த மாடு வந்து அவங்கள தான் ரெஜிஸ்டர் பண்ணணும், அந்த புல் ஓனர் தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அதே மாதிரி இப்போ அந்த எந்த வண்டியில எடுத்து வராங்க அது கூட நீங்க கூடிய வந்து சொல்லணும். அப்போதான் வந்து அந்த எந்தெந்த வண்டியில கொண்டு வராங்க இல்ல அது அது எல்லாமே வந்து அந்த மாடோடைய டோட்டல் ஒரே இதுல வந்து ஒரு 10 பேர் 10 மாடை கொண்டு வருது 20 மாடு கொண்டு வருது எல்லாமே வந்து அது ஸ்பெசிஃபிக்காக ரூல்ஸ் இருக்கு. நீங்க வந்து ஐடி சொல்லுவார் டீட்டெயிலாக வந்து அது நீங்க சொல்லணும். ஒரு வெஹிக்கலுக்கு எத்தனை மாடு வந்து இந்த பண்ணி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து இது பண்ணணும். அதே மாதிரி இங்கே கொண்டு வந்த பிறகு அதுக்கு வந்து வாட்டர் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் அதுக்கு ஃபீடு, அது எல்லாமே வந்து எங்கே நம்ம இது பண்ணுறோம், அந்த ஹோல்டிங் ஏரியாவில் கலெக்ஷன் பாயிண்ட்ல அதுக்கு உண்டான ஏற்பாடுகள் வந்து பண்ணணும். அது கூட வந்து நீங்கள் மேண்டேட்டரியாக வந்து இது பண்ணணும். அதே மாதிரி அந்த மாடோடைய ஏஜ் 2 வயதுக்கு மேலே இருக்கிற ஏஜ் மட்டுமே வந்து அதில் வந்து மாடு மட்டும் அலோடு. ஹைட் வந்து 120 சென்டிமீட்டர். அதுக்கு கீழே இருக்கிற மாடு வந்து அலோடு கிடையாது. அதை வந்து செக்அப் டைம்ல வந்து செக் பண்ணி ஃபிட் ஆகலைன்னா ரிஜெக்ட் பண்ணிடுவோம். அது வந்து நீங்கள் யாருக்கு சொல்லணும், அந்த மாடோடைய யார் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அவர் முன்னாடியே சொல்லணும். அவர் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து கொண்டு வந்து அதுக்கப்புறம் வந்து ஒரு வயது வந்து 2 வயது கீழே இருக்கு, ஹைட் வந்து 120 சென்டிமீட்டர் கிடையாது அப்படி வந்து எனக்கு தெரியல, அதனால இது வந்து 120 சென்டிமீட்டர் இருக்கு, ஜியோ காப்பி இருக்கு, அது உங்களுக்கு கொடுத்துரும். அதில் எல்லாமே வந்து டீட்டெயிலாக இருக்கு. ஆமா அதுக்கு மேல மினிமம் 120 கீழே இருந்தா அது வந்து இருக்கக்கூடாது. அதனால வந்து ஹைட் ஆஃப் 120 சென்டிமீட்டர் மட்டுமே வந்து அதில் அலௌடு. அதனால டோட்டலி வந்து அது வந்து முன்னாடி இது பண்ணணும். அதே மாதிரி பாக்கி இந்த சில்லி பவுடர், ஆல்கோஹால் அந்த இதெல்லாமே வந்து டோட்டலி பேன்டு. அதனால அதெல்லாம் வந்து இது பண்ணக்கூடாது. அதெல்லாம் தெளிவாக வந்து அந்த இதில் வந்து எல்லாமே இருக்குது. பட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது இந்த வயது மற்றும் அந்த உண்டான ஹைட்டு. அது இல்லாமல் வந்து இந்த ஓனர்ஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது. ஆமாம் அதே மாதிரி அந்த இதெல்லாம் ரப்பர் புஷஸ் எல்லாம் அலோடு கிடையாது. மேலே வந்து அந்த ஹார்ன் மேலே கட்டி அதை நீங்கள் அது இது பண்ணாதான் வந்து இன்ஜுரி எல்லாம் இது பண்ண முடியும். அது மேண்டேட்டரி. இல்லைன்னா அந்த ஷார்ப் ஹெட்ஸ் வந்து அந்த வீரர்களுக்கு வந்து அடிபடுற வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அது வந்து அந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, சாம்பிள்ஸ் எல்லாம் இருந்தால் வந்து வேற ஊரில் பண்ணுறது இருக்குல்ல, சாம்பிள்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க முன்னாடி வந்து சொல்லிடலாம். ஆமாம் உங்களை வந்து அந்த ரப்பர் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து இன்கேஸ் ஏதாவது வந்து ஆமாம் பாடியில் அடிபட்டாலும் சரி எங்கே அடிபட்டாலும் சரி அது வந்து அதோடைய இன்ஜுரியோடைய இன்டென்சிட்டி வந்து கம்மியாகும். அதனால தான் வந்து அந்த ரப்பர் புஷஸ் வந்து போட சொல்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது வந்து அங்கிலேருந்து வரதுக்கு முன்னாடி போட்டு வரணும். மாடு எங்கிலேருந்து இது பண்ணுறாங்களா கூட்டு வராங்க அங்கிலேருந்து போட்டு வரணும். இங்கே வந்து போட்டுருக்கல கமென்சிங் தி ஜெர்னி அங்கிலேருந்து இது பண்ணி திரும்பி வந்து அது இடத்துக்கு போக வரைக்கும் வந்து அதுக்கு உண்டான ரப்பர் புஷஸ் வந்து மேண்டேட்டரியாக வந்து அதில் போடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இல்லாமல் முக்கியமானது என்னன்னா இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணணும். அது ஆல்ரெடி வந்து நேற்றுக்கு மீட்டிங்ல சொல்லியிருப்பாங்க நினைக்கிறேன். எல்லா மொத்த நிகழ்ச்சியோடைய இன்சூரன்ஸ் இருக்கணும். ஸோ அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. டெப்டி டைரக்டர் அனிமல் ஹஸ்பண்ட்ரி கொடுத்துருவாங்க. அது இல்லாமல் வந்து ஸ்டெபிலிட்டி வந்து பிடபிள்யூடி கேலரியோடைய ஸ்டெபிலிட்டி பாக்கி எல்லா இதோடைய ஸ்டெபிலிட்டி வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் செக் பண்ணணும். அதே மாதிரி இந்த எல்லா இடத்துலையும் இந்த ஹோல்டிங் யார்டு மற்றும் இந்த வாடிவாசல் அது எல்லா ஏரியாவில் வந்து நல்லா ஷேட்ஸ் எல்லாம் போடணும். நல்லா ஷேடு, ஏன்னா நிறைய வெயில் இருக்கு, அதனால வந்து இது வந்து மேண்டேட்டரியாக வந்து இது பண்ணணும். 8 ஃபீட் உயருக்கு உண்டான டபுள் பேரிகேட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இங்கில் இருந்துன்னா இந்த வாடிவாசல் வெளியே வந்துட்டு அப் டு கலெக்ஷன் பாயிண்ட் வரைக்கும் வந்து டபுள் பேரிகேடிங் 8 ஃபீட் ஹைட் மேண்டேட்டரி. இது 8 அது வந்து போலீஸ் சைட்லேருந்து உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து சொல்லிடுவாங்க. அதனால் அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் எந்த ஒரு இதுவுமே கிடையாது. இன்கேஸ் ஒரு பேரிகேட் தாண்டி கூட வந்து புல்ல கிராஸ் பண்ணி போனாலும் 2வது பேரிகேடில் வந்து அதுக்கு உண்டான நம்ம தடுக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறனால தான் வந்து இது பண்ணியிருக்கோம். சிசிடிவி கேமராஸில் போடணும். மொத்தம் ஈவெண்ட்டு ஃபுல்லாக சிசிடிவி கேமராஸ் போடணும். பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் வந்து நீங்கள் இது பண்ணி கொடுக்கணும். அது போலீஸ் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க எந்தெந்த ஏரியாவில் என்ட்ரி பாயிண்ட்டில் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டமு, வென்யூவில் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டமு, அதுக்கப்புறம்
கலெக்ஷன் பாயிண்ட்ல வந்து எங்கெங்க பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் தேவை இருக்குது அது எல்லாமே வந்து நீங்கள் மைக் அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதை ரெடி பண்ணி கொடுக்கணும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய க்ரௌட் வரும். அதில் வந்து அந்த மாடுபிடி வீரர்களுக்கு சொல்லணும், அதுக்கப்புறம் மாடோடைய ஓனருக்கு சொல்லணும், அது இல்லாமல் வந்து ஆஃபீஸருக்கு சொல்ல வேண்டியிருக்கும், உங்களுக்கு ஆர்கனைசிங் கமிட்டிக்கு சொல்ல வேண்டியிருக்கு. அதனால அந்த பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நீங்கள் அது இது பண்ணலன்னா ஈவெண்ட் நடத்த ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால் கூட்டம் நிறைய வருது. அதுக்கப்புறம் யாராவது வந்து சரியாக வந்து இது பண்ணலாம்னா கண்டக்ட் பண்ணலாம், அதுக்கு கூட நம்ம இது பண்ண வேண்டியிருக்கு. அதே மாதிரி இதில் வந்து இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணணும். யாரோட அக்ரிமெண்ட்னா உங்களுடைய இந்த கான்ட்ராக்டர் யாரை வந்து இது பண்ணுறாங்க அவரோட நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் வந்து அந்த லே அவுட்டோட போட்டுட்டு சைன் பண்ணணும். அந்த லேண்ட் உரிமையாளரோட நீங்கள் ஒரு இது வந்து சைன் பண்ணுவீங்க. லேண்ட் ஓனர் வந்து ஒரு இது பண்ணி கொடுத்துருவாங்க உங்களுக்கு, அக்ரிமெண்ட் சைன் பண்ணி பர்மிஷன் அவர் வந்து இந்த இடத்துல இடத்துக்கு ஒரு எந்த ஒரு அக்செப்ட் பண்ணீங்க அவர் வந்து இது கன்சென்ட் கொடுக்குறாங்க அப்படி ஒரு அக்ரிமெண்ட் வந்து லேண்ட் ஓனர் இருக்காரா வந்து பார்த்துக்கலாம். அதே மாதிரி இதில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பண்ணாலும் ஃப்ளோட்டிங் க்ரௌடாக இருக்கும் பட்சத்தில் சில பேர் ரொம்ப நேரம் இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால நாட் ஷூர் அபவுட் வெதர் எப்படின்னு தெரியல. பட் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்களை எப்படி ஃபெசிலிட்டி பண்ணலான்ற ஆஸ்பெக்டில் நம்ம யோசிங்க. அண்ட் சார் தட்ஸ் வாட் சார். அவங்க சைட்லேருந்து வாலண்டியர்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வாலண்டியர்ஸ் வந்து கலர் போட்டுட்டு ட்ரெஸ் போட்டுட்டு கலர் போட்டு அவங்களே ட்ரெஸ் போட்டு வாலண்டியர் வந்து வந்தாங்கன்னா கேலரிக்குள்ளே போவாங்க, வெளியே வராங்க, அவங்க போலீஸ் வந்து அதுக்கு ஒரு மாதிரி அவங்களுக்கு இது பண்ணலாம் போட்டு நீங்கள் தனியாக ஒரு மீட்டிங் போலீஸரை போட்டுவாங்க தனியாக, அவங்க சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ எங்களுக்கு சில அரேஞ்ச்மெண்ட்ஸ் சொல்லுவோம், அதெல்லாம் ஆர்கனைசேஷனில் கேட்கறத பண்ணி கொடுத்துருவோம். சில ஃபார் எக்ஸாம்பிள் மாடு கலெக்ஷன் ஏரியா இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட்டு நான் பட்டி மாதிரி கட்ட சொல்லிருக்காங்க, அதெல்லாம் கொஞ்சம் பண்ணி கொடுத்துருங்க. கேட்கறதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருந்தால் எங்களுக்கு சொல்லுங்கள். அதே போல் சார் இந்த டாஸ்மாக் ஷாப்ஸ் இந்த நியர்பை ஏரியாஸ் கேன் பி க்ளோஸ் ஆன் த டே சார். அந்த ரிக்வஸ்ட் நம்ம என்ன இருக்குன்னு பார்த்து கொடுத்துருங்க சார். டாஸ்மாக் ஷாப் க்ளோஸ் பண்ணிடலாம் அன்றைக்கி ஒரு நாளைக்கு. அதே போல் டிராஃபிக் டைவர்ஷன் வந்து வில் பி கிவிங் டிராஃபிக் டைவர்ஷன் சார். அதுவும் நாங்கள் குட் மார்னிங் சார். நம்ம முந்தின நாள் ஈவினிங் வந்து நம்ம கவுனுடைய இன்ட்ரோ அன்றைக்கி வந்து டிராஃபிக் ரெகுலேஷன் டிராஃபிக் டைவர்ஷன் வந்து மார்னிங் 5 o'clock வந்து நம்ம மதுக்கரையிலேருந்து சின்னாமணி பகுதி வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஜீரோ டிராஃபிக் நியர்பை ஜீரோ டிராஃபிக் எக்ஸப்ட் மெட்ரோ இந்த வர பப்ளிக் இந்த ஈவெண்ட்டுக்கு நம்ம தவிர்த்துட்டு ஜென்ரல் ரொட்டீன் க்ரௌடாக அப்படியே டைவெர்ட் பண்ணிடுறோம். ஆனால் நம்ம ஆர்கனைசர் வந்து கண்ட்ரோல் ரூம் கண்ட்ரோல் 50 கிராஸ் 50 நேற்று சிசிடிவி கேமரா நம்ம 40 கேமரா சொல்லியிருந்தோம், அதே மானிட்டர். வர பப்ளிக் வெளியில்